கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 113 சங்கீதம் 1 வசனம். அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் துதிகளுக்கு பாத்திரராயிருக்கிறார். இந்த தேவனை ஆராதிப்பது நம் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தராயிருக்கிறார். ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுக்கு ஊழியக்காரர்கள்தான். ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களையும் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் அழைத்து கொண்டு வர வேண்டும். ஆகவே நாம் அனைவரும் கர்த்தரை துதிக்கிறதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. 3 வசனம் சொல்லுகிறது, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அப்படி என்றால் பூமி முழுவதும் தேவனை துதிக்கிற துதியினாலே நிறைந்திருக்க வேண்டும். தேவனை பற்றின தேவனுக்கு துதிகள் பூமியின் எல்லா பகுதிகளிலிருந்தும் செல்ல வேண்டும். 4 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. அல்லேலூயா. 5 வசனம் சொல்லுகிறது, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் உயர்ந்தவர். அவரை போல சிறந்தவர் உயர்ந்தவர் ஒருவரும் இல்லை. இந்த தேவனுக்கு துதி செலுத்துவது தான் நம்மிடத்தில் வந்த கடமையாயிருக்கிறது. நாம் தேவனை நேசித்து அவருக்கு நம்முடைய அன்பான பணிவான துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். 148 சங்கீதம் 13 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு உயர்ந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். இவ்வளவு பெரிய தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை துதிக்கிறதிலே நாம் ஓய்வு எடுக்க வேண்டாம். தேவனை துதிக்கிறதிலே நாம் குறைவு வைக்க வேண்டாம். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல நாம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஆலயத்தில் வருகிற பொழுது நாம் நம்முடைய வாய்களை மூடிக்கொண்டு நாம் பார்வையாளர்களாக மட்டும் இராமல் நம்முடைய வாய்களையும் நாவுகளையும் திறந்து நம்முடைய இருதயங்களை திறந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், தேவனை ஆராதிப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாள் ஓய்வு நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உயர்ந்த உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரங்களாலே மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு கிருபை தர வேணுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.